கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களுங்க. நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறோம் இல்லைங்களா? என்ன இந்த மாதம் பார்க்க போறோம்னா, இந்த மாதம் ஒரு ஆச்சரியமான மாதம். நீங்க விரும்பணும். அதாவது நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, சுத்த இருதயத்தை விரும்பினுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா உனக்கு சிநேகிதன் ஆவான். ஒவ்வொரு நாளும் சுத்த இருதயத்தை விரும்புங்க இல்லைங்களா? அடுத்ததாக வேதாமத்தை வாசிக்க விரும்புங்க இல்லைங்களா? அடுத்தது பார்க்கும்போது ஆதியாகமம் 46வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு பத்திரத்தில் நான் உன்னோடு கூட வருவேன். இந்த மாதம் முழுது தேவனாக கர்த்தர் உங்களோடு கூட நடந்து வருகிற ஒரு தெய்வமா இருக்கிறாருங்க இல்லைங்களா? அதே எரேமியா 1வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. சோதனைய சாதனையை மாற்றி நீங்க தான் வெற்றியுள்ள பிள்ளைகள். நம்ம ஜெபிக்கலாங்களாம். அன்பின் வரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நன்றி செலுத்துறோம். கடந்த 9 மாதங்கள் பாதுகாத்து இந்த 10வது மாதத்துல தேவனே நீ நடத்தப்படுற கிருபைக்காக சோத்திரம். ஏசையா ஆண்டவரே 48வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி புரோஜனமானது உனக்கு போதித்து நீ வழியில உன்னை நடத்தும் தேவன கர்த்தர் நானே என்று வார்த்தைப்படி இந்த மாதம் முழுது பிள்ளைகளை நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்ளும், தேவைகளை சந்திப்பீராக. நீ மட்டுமே மகிமைப்படும். சோத்திரபலி மகிமைப்படுத்தும் வார்த்தைப்படி சங்கீதம் 50:21 நன்றி சோத்திரம். காத்துக்கொள்ளும், மகிமைப்படும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.